அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். நீங்கள் இன்றைக்கி காலையில் என்ன சாப்பிட்டீங்க? இட்லியா, தோசையா, இல்லை ஒரு ஆப்பிளா? நீங்கள் எதை சாப்பிட்டு இருந்தாலும் சரி, உங்களுக்கே தெரியாமல் இன்றைக்கி மட்டும் நீங்கள் கோடிக்கணக்கான உயிரினங்களை உசுரோட முழுங்கியிருக்கீங்க. என்னப்பா என்னென்னமோ சொல்கிற அப்படிங்கிறீங்களா? ஆமாங்க, நீங்கள் ரொம்ப சுத்தமாக கழுவி சமைச்சு சாப்பிட்ட சாப்பாட்டில் கூட இப்போவும் இந்த நிமிஷமும் கோடிக்கணக்கான பாக்டீரியாக்கள் உங்கள் வயிற்றுக்குள்ளே போய்கிட்டே தான் இருக்குது. ஐயையோ, அப்போ எனக்கு ஏதாச்சும் ஆகிடுமா, நான் ஹாஸ்பிட்டல் போகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா இந்த பாக்டீரியாக்கள் இல்லைன்னா நீங்கள், நான், ஏன் இந்த உலகத்தில் எந்த மனுஷனும் வாழவே முடியாது. நம்ம உடம்புக்குள்ளே ஒரு மறைமுகமான ஒரு உலகமே இருக்குது. அதுக்கு பேர் தான் மைக்ரோபயோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி இந்த காணொலியில் நம்ம உடம்புக்குள்ளே நடக்கிற அந்த விசித்திரமான பாக்டீரியா உலகத்தை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது உங்கள் சர்வேமெயின் சேனல். முதல்ல உங்ககிட்ட ஒரு கேள்வி. நீங்கள் யார்? ஒரு மனிதன், கரெக்டா? ஆனால் பயாலஜி படி பார்த்தா நீங்கள் 10% தான் மனுஷன். மீதி 90% நீங்கள் ஒரு பாக்டீரியா. நம்ம உடம்புல மொத்தம் எவ்வளவு ஹியூமன் செல்ஸ் இருக்குது தெரியுமா? தோராயமாக 30 ட்ரில்லியன். ஆனால் நம்ம உடம்புல இருக்கிற பாக்டீரியாக்களோட எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 39 ட்ரில்லியன். நீங்கள் உங்கள் உடம்ப என்னோட உடம்புன்னு சொல்கிறத விட பாக்டீரியாக்கள் வாழ்கிற ஒரு வீடுன்னு சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஹியூமன் செல்ஸை விட பாக்டீரியாக்கள் தான் நம்ம உடம்புல அதிகமாக இருக்குது. சரி, இந்த பாக்டீரியாக்கள் எல்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கண்ணில், காதில், தோலில் எல்லா இடத்துலையும் இருக்கும். இந்த ஒட்டுமொத்த பாக்டீரியாவும் நம்ம உடம்புக்குள்ளே ஒரு இடத்துல தங்கும். அது எந்த இடம்னா நம்மளோட குடல் பகுதி, அதாவது கட்ஸில். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம அம்மா வயிற்றில் தொப்புள் கொடி மூலமாக நம்ம வளரும்போது நம்ம உடம்புல ஒரு பாக்டீரியா கூட இருக்காது. நாம் 100% பியூர் ஹியூமனாக இருப்போம். ஆனால் நாம் இந்த உலகத்துக்குள்ளே பிறந்து வர அந்த நொடியில் இருந்து நம்ம உடம்புக்குள்ளே இந்த பாக்டீரியாக்கள் குடியேற ஆரம்பிக்குது. நாம் குடிக்கிற தாய்ப்பால், சுவாசிக்கிற காற்று, தொடுற பொருட்கள் மூலமாக இந்த பாக்டீரியாக்கள் வளர ஆரம்பிக்குது. சின்ன வயசில் இருந்து நமக்கு ஒரு விஷயத்தை சொல்லி வளர்த்துருக்காங்க. பாக்டீரியானாலே அது கெட்டது, அது ஒரு நோய் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது தப்பு. உண்மை என்னன்னா 99% பாக்டீரியாக்கள் நமக்கு நல்லது செய்கிற நண்பர்கள் மாதிரி. மீதி 1% பாக்டீரியா தான் நமக்கு வில்லனாக இருக்கும். நம்ம வயிற்றில் இருக்கிற இந்த நல்ல பாக்டீரியாக்கள் என்னென்ன செய்யுது தெரியுமா? முதல் விஷயம் டைஜஷன். நாம் சாப்பிட்ற சில உணவுகளை, குறிப்பாக நார்ச்சத்து உள்ள உணவுகளை நம்ம ஹியூமன் செல்ஸ்னால் ஜீரணிக்க முடியாது. அப்போது இந்த பாக்டீரியாக்கள் தான் அந்த நார்ச்சத்து உணவுகளை குதறி நமக்கு எனர்ஜியாக மாற்றி தருது. இரண்டாவது இம்யூனிட்டி. வெளியில் இருந்து வர கெட்ட வைரஸ் கொண்ட இந்த பாக்டீரியாக்களை எதிர்த்து சண்டை போடுறது இந்த நல்ல பாக்டீரியாக்கள் தான். சுருக்கமாக சொல்லணும்னா நமக்கு அதிகமான எதிர்ப்பு சக்தி தர்றது இந்த நல்ல பாக்டீரியாக்கள் தான். இப்போது ஒரு சூப்பரான எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். நீங்கள் தயிர் சாப்பிட்ற ஆளா? அப்போது கொஞ்சம் கவனமாக கேளுங்க. ஒரு ஸ்பூன் தயிரில் லட்சக்கணக்கான லாக்டோபெசிலஸுங்கிற பாக்டீரியா இருக்குது. நீங்கள் தயிரை சாப்பிடும்போது அது வயிற்றுக்குள்ளே போய் அங்கே இருக்கிற கெட்ட பாக்டீரியாக்களை அடித்து துரத்துது. அதனால தான் வயிறு சரியில்லாதப்போ தயிர் சாதம் சாப்பிட சொல்கிறாங்க. இப்போது இந்த காணொலியோட மிக முக்கியமான பகுதிக்கு வந்தாச்சு. உங்களுக்கு எப்போவாச்சும் எக்ஸாம் எழுத போகும்போது, இல்லை இன்டர்வியூ போகும்போது வயிறு ஒரு மாதிரி பக்கு பக்குன்னு பிசைகிற மாதிரி இருந்திருக்கா? வயிற்றில் பட்டாம்பூச்சி பறக்குதுன்னு சொல்லுவாங்களே, அது நடந்திருக்கா? நிச்சயமாக எல்லாருக்கும் நடந்திருக்கும். ஏன் மூளையில் ஏற்படுற பயம் வயிற்றில் தெரியுது? ஏன்னா அறிவியல் படி நம்ம வயிற்றுக்கு 2வது மூளை, அதாவது செகண்ட் பிரெயின்னு ஒரு பேர் இருக்குது. மருத்துவ உலகத்தில் இதை கட் பிரெயின் ஆக்சிஸ்னு சொல்லுவாங்க. நம்ம மூளையில் இருக்கிற மாதிரியே கோடிக்கணக்கான நரம்பு செல்கள் நம்ம குடலையும் இருக்குது. உங்களுக்கு தெரியுமா, நம்மளை மகிழ்ச்சியாக வச்சுக்கிற செரோட்டோனின் அப்படிங்கிற ஹாப்பி ஹார்மோன் 90% எங்கே உற்பத்தி ஆகுது தெரியுமா? நம்ம மூளையில் இல்லை, நம்ம வயிற்றில் இருக்கிற பாக்டீரியாக்கள் மூலமாக தான் உருவாகுது. அப்போது உங்கள் வயிற்றில் இருக்கிற பாக்டீரியாக்கள் நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்கள் மூளை நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி தேதியில் நம்ம வயிற்றில் இருக்கிற இந்த நல்ல பாக்டீரியாக்களை நாம்ளே சித்திரவதை பண்ணி கொள்கிறோம். நாம் செய்கிற இந்த 3 தப்புகள் என்னென்ன தெரியுமா? முதல் விஷயம், ஓவர் யூஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ். அதாவது லேசாக காய்ச்சல் வந்தாலும் சரி, தலைவலி வந்தாலும் சரி, உடனே ஆன்டிபயோட்டிக் மாத்திரைகளை வாங்கி போடுறோம். இந்த ஆன்டிபயோட்டிக் மாத்திரைகள் என்ன பண்ணும் தெரியுமா? உடம்பில் இருக்கிற கெட்ட பாக்டீரியாவை கொல்லும்போது கூடவே நமக்கு நல்லது செய்கிற கோடிக்கணக்கான நல்ல பாக்டீரியாக்களையும் சேர்த்து கொண்டுடும். அடுத்தது இரண்டாவதாக நம்ம செய்கிற தப்பு, அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் அண்ட் சுகர்ஸ்.
அதாவது பீட்சா, பர்கர், அளவுக்கு அதிகமான சர்க்கரை, இது எல்லாம் கெட்ட பாக்டீரியாக்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு. இதை நீங்கள் சாப்பிட சாப்பிட கெட்ட பாக்டீரியாக்கள் அதிகமாகி நல்ல பாக்டீரியாக்களை அழிச்சிடும். அப்புறம் வயிறு உப்புசம், கேஸ் ப்ராப்ளம், டிப்ரெஷன் எல்லாமே லைனாக வர ஆரம்பிக்கும். அடுத்தது மூன்றாவது செய்கிற தப்பு ஹைஜீன் ஹைப்போதிசிஸ். அதாவது கை கழுவுறது நல்லது தான், ஆனால் 24 மணி நேரமும் கெமிக்கல் சானிடைசரை போட்டு கழுவுறது தான் தப்பு. ஏன்னா மண்ணில் விளையாடாமல் இயற்கையோட பழகாமல் இருந்தால் நம்ம உடம்புக்கு புது நல்ல பாக்டீரியாக்களே கிடைக்காது. அதனால் உங்கள் குழந்தைங்களை கொஞ்சம் நேரமாச்சும் மண்ணில் விளையாட அனுமதிங்க. சரிப்பா, இந்த நல்ல பாக்டீரியாக்களை எப்படி நம்ம உடம்புல அதிகரிக்கணும்னு இப்போ நான் சொல்கிறேன். சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம முன்னோர்கள் சாப்பிட்ட உணவுகளை கொஞ்சம் கவனித்தாலே போதும். முதல்ல ஃபெர்மெண்டட் ஃபுட்ஸ், அதாவது பழைய சாதம், தயிர், மோர், இட்லி, தோசை, இதில் எல்லாம் இயற்கையாகவே ப்ரோபயோட்டிக்ஸ், அதாவது நல்ல பாக்டீரியாக்கள் கொட்டி கிடக்குது. அடுத்தது இரண்டாவது நார்ச்சத்து உணவுகள், அதாவது வெங்காயம், பூண்டு, வாழைக்காய், கீரைகள், இது எல்லாம் நல்ல பாக்டீரியாக்களுக்கு பிடிச்ச சாப்பாடு. அதனால் இப்போ நான் சொன்ன நல்ல நல்ல உணவுகளை அதிகமாக சாப்பிட ஆரம்பிங்க. நண்பர்களே, இனிமேல் நீங்கள் சாப்பாடு சாப்பிடும்போது நான் எனக்காக மட்டும் சாப்பிடலை, எனக்குள்ளே இருக்கிற 39 ட்ரில்லியன் நண்பர்களுக்காகவும் சேர்த்து தான் நான் சாப்பிட்றேன் அப்படின்னு நினச்சி ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. அதே மாதிரி லேசான தலைவலி, காய்ச்சல் வந்துச்சுன்னா உடனே மாத்திரைகள் போடாதீங்க. இயற்கையாகவே நம்ம நல்ல உணவுகளை சாப்பிடும்போது இது தானாகவே சரியாக ஆரம்பிச்சிடும். நம்ம சேனலில் 3 நாள் தண்ணீர் குடிக்கலைன்னா நம்ம உடம்புல என்ன நடக்கும், ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் தண்ணீர் குடிக்கணும், தண்ணீர் குடிக்கிறது மூலமாக என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு எல்லாமே ஒரு காணொலியாக பதிவிட்டிருக்கேன். அதனால் மறக்காமல் அந்த காணொலியும் முழுமையாக பாருங்கள். நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. மேலும் இது போன்று நல்ல சுவாரஸ்யமான தகவல்களை பெற நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நீங்கள் லைக் பண்ணுறது மூலமாக மற்றவர்களுக்கும் இந்த காணொலி போய் சேரும். அதே மாதிரி உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த காணொலியை மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. அவங்களுக்கும் இது நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். இது உங்கள் சர்வேமேன் சேனல். நன்றி, வணக்கம்.